மாதிரி ஒரு பாதிப்புகள் எதுவும் என்னை வந்து சேராது. என்ன முருகன் இருக்கார், அவர் காப்பாற்றுவார். அடுத்தது குமரவேசம் இருந்தாலும் நான் சொல்லிட்டே வரேன், நீங்க கூட்டிகிட்டே வாங்க. குமரவேசம் தாளுன்னா முருகனுக்கு வந்து நம்ம எப்படி காப்பாற்ற போடுறோமோ அதே மாதிரி கையில எடுத்து போட்டு அது பேரு சமஸ்கிருத தாள். இரு தாளும் 2 தாள். அடுத்து சிலம்பு, அது சிலம்பு வந்து 2. அடுத்து சதங்கையும் அது 2. அடுத்து தண்டையும் 2. சண்முகமும் தோளும். சண்முகம்னா 6 முகங்கள். முருகனுக்கு வந்து 6 முகங்கள். தோளும் 12 கைகள். கடம்புன்ற ஒரு மலை. இதையெல்லாம் இருக்கும்போது முருகன் எனக்கு இருக்கும்போது எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப சொல்லிட்டே வரனை கூட்டிகிட்டே வாங்க. இரு தாள் 2 ஆச்சா, 2 தாள். இரு தாள் 2. சிலம்பு 2 எத்தனாச்சு? 4. அடுத்து சலங்கை 2 எத்தனாச்சு? அடுத்து தண்டை 2 எத்தனாச்சு? அடுத்து 6 முகம் எத்தனாச்சு? அடுத்து 12 கைகள் எத்தனாச்சு? அடுத்தது வந்து தோளும் கடம்பும் அப்படின்ற ஒரு மலையுடன் கையில் இருக்கு. 27 வந்துட்டா மொத்தம் வந்து நட்சத்திரங்கள் எத்தனை? நட்சத்திரங்கள் எத்தனை மொத்தம்? 27 நட்சத்திரங்கள். நம்ம கூட்டம் எத்தனை வந்தது? 27 வந்து 27 உடைய பொருளும் முருகன் கையில இருக்கு. அதனால நம்ம எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் 20 நட்சத்திரத்துக்குள்ளதான் வரும். அதனால முருகன் கையில் வந்து 27 பொருள் இருக்கு. ஆனா எந்த கிரகங்கள் எப்படி வந்தாலும் எந்த கவலையும் வேண்டாம், முருகன் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி வந்து அருள்நாதர் சொல்றார். அதனால யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம், நீங்க எல்லாரும் வந்திருந்து நம்ம முருகன் கோவில முருகன் தரிசிங்க. முக்கியமாக கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, அடுத்து ஆடி கிருத்திகை வந்து அதுக்கு வந்து முருகன் தரிசனம் பண்ணுங்க.